السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த உபதேசத்தை பேசக்கூடிய கேட்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பான தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் கிருபையால் நம்முடைய ஷேக் அஸ்ஹர் சிலானி அவர்களுடைய ஏற்பாட்டுல இந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் நாடி இருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மார்க்க உறுதியும் மகத்தான வெற்றியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த கொரோனா டைம்ல நிறைய ஜூம் கிளாஸஸ், அதே மாதிரி ஃபேஸ்புக் லைவ் பயான்கள் நிறைய நம்ம பேசுறோம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. ஆனாலும் சில தலைப்புகளில் பேசும்போதுதான் அது நம்முடைய ஈமானை மெருகேற்றக்கூடியதாக, அல்லாஹுடைய அச்சத்தை பெறக்கூடியதாக, அல்லது அல்லாஹுவை எண்ணி எண்ணி நம்முடைய கண்களை குளமாக்கக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கும். அது போன்ற ஒரு தலைப்பை தான் எனக்கு இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, மார்க்க உறுதியும் மகத்தான வெற்றியும், இந்த இரண்டு தலைப்பு இரண்டு விதமாக உங்களுக்கு தெரிந்தாலும் கூட, இந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருந்தால், இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அடிப்படையில் நாங்கள் எல்லா நேரத்திலையும் ஸ்திரத்தோடு தன்மையோடு இருந்தால், அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் உதவிகளை தருவான், எந்த அளவுக்கு அல்லாஹ் சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் பலவிதமான உதவிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை என்ன செய்யறோம், நம்ம நிறைய உபதேசத்தில் நாம் கேட்கிறோம். அப்படியானால் இந்த மார்க்க உறுதி, இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய பயான்கள் எனக்கு தலைப்பாக கொடுக்கும் போதே உலக ரீதியான தலைப்பை தான், அல்லது வேற ஏதாவது ஒரு கரண்ட் டாபிக்ல பேசுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மார்க்க உபதேசம் என்றால் இது போன்ற ஒரு தலைப்பிலே பயான் செய்யும் போது, உபதேசம் செய்யும் போதுதான் நம்முடைய ஈமானுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஆக இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வேலைகள் ஓரமாக ஒதுக்கிவிட்டு இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, மார்க்க உறுதி, இந்த மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய அந்த எல்லா கடமைகளையும் சட்டங்களையும் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த மார்க்கம் எதிர்பார்க்கிற அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அளவிலே இந்த மார்க்கத்தினுடைய அங்கங்களாக, சொர்க்கத்துடைய சொந்தங்களாக நாங்க இருக்கிறோமா? நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் அப்படி இருக்கிறதா? இன்னைக்கு மார்க்க உறுதி என்றால் சும்மா ஒரு பயான்ல பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு வந்துருமா நான் கேட்கிறேன். அன்னைக்கு நபிமார்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் மார்க்க உறுதியோடு இருந்தாங்க. அதனால் அவர்கள் உலகத்திலே வாழும் போதே மகத்தான வெற்றி அல்லாஹ் தந்தானா இல்லையா? சிறந்த உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தானா இல்லையா? நண்பர்களே, அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனால் மார்க்க உறுதி என்றால் வெறும் பேச்சிலே மட்டும்தான் இருப்பதை பார்க்க முடிகிறது. இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அப்படியானால் மார்க்க உறுதி எப்போங்க வரும்? இரண்டு நிலைகளை விளங்கினால் நமக்கு மார்க்க உறுதி வரும். மார்க்க உறுதி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு மட்டுமே தருவானே, தன்னுடைய நேசர்களுக்கு மட்டுமே அருளுவானே. அப்படிப்பட்ட மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். நண்பர்களே, என்ன ரெண்டு விஷயம்? ஏன் இன்னைக்கு பலர்கள்ட்ட மார்க்க உறுதி இல்லை? இன்னைக்கு காலையில கூட ஒரு மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வரோம், அங்க உட்கார்ந்து கதை பேசிக்கொண்டு அங்கே அமர்ந்து சிரிக்கக்கூடியவர்களாக, அங்கே உணவு பதார்த்தங்களை, வெறும் ஜனாசா இங்க இருக்க உணவு பதார்த்தங்களை பரிமாறிக்கொண்டு அந்த மௌத்து, தன்னுடைய தாய் மரணித்து இருக்கிறார், ஆனால் மௌத்து பயமே இல்லாமல் இன்னைக்கு அந்த குடும்பத்துடைய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி எல்லாம் இன்றைக்கு பெயருக்கு முஸ்லிம்களாக, பெயருக்கு அல்லாஹ், பெயருக்கு குர்ஆன், பெயருக்கு மார்க்கம் என்று வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு மார்க்க உறுதி இருக்குமா நான் கேட்கிறேன். அல்லது இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? அல்லது இவர்களுக்கு தான் இந்த மண்ணிலே உலகத்திலே வாழும் போது மகத்தான வெற்றி அல்லாஹ் தருவானா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக மார்க்க உறுதி வர வேண்டுமையானால் அதற்கு முதன்மையாக நீங்க உங்க ஈமானை உரசி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நானெல்லாம் என்னுடைய தாய், என்னுடைய தந்தையுடைய மார்க்கம் இஸ்லாம்,
என்னுடைய மூதாதையுடைய மார்க்கம் இஸ்லாம் நினைக்கிறோம், அல்லது நடுவே இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் இருப்பார்கள். ஆனா உண்மையான சிறப்பு எதுங்க? உண்மையான கண்ணியம் எது? முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோமே அதில் தான் கண்ணியம் என்றால் அது தவறான நிலை அன்பர்களே, நிச்சயமாக தவறான நிலை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லோருமே ஏக இறைவனை விளங்கியவர்களாக சிந்தித்த மக்களாகத்தான் பிறக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுவான் 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனம், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவருடைய முதுகை அல்லாஹ் தடைகிறானாம். ரூஹ்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா உயிரையும் அல்லாஹ் எழுப்பினான். நான் நீங்க முன்னாடி வாழ்ந்து மௌத்தா போனவங்க பின்னாடி வாழ போறவங்க எல்லாரையும் எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பினான். கேட்டா நான் உங்கள் கடவுளா இல்லையா, நான் உங்கள் ரட்சகனா இல்லையா? உன்னை எல்லோரும் சொன்னோம், இறைவா யா ரப்பே நீதான் எங்கள் ரட்சகன், நீதான் எங்களுடைய கடவுள் என்று எல்லோரும் பதில் சொல்லி இருக்கிறோம். அப்படிதானே பெருமானார் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு படைப்புமே இயற்கையான படைத்த ரப்பை ஏக இறைவனை விளங்கிதான் பிறக்கிறது. தாயும் தந்தையும் பெற்றோர்களும் தான் தனக்கு ஏற்ற கொள்கைகளை மாற்றிக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அப்படியானால் நான் முஸ்லிமினுடைய தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறந்திருக்கிறேன், முஸ்லிமான தாய் தந்தை வயிற்றில பிறந்திருக்கிறேன், எனக்கு மார்க்க உறுதி வராதா? நான் தான் மார்க்கத்துல பெரிய ஆள் நினைக்கிறோம், அப்படி அல்ல தோழர்களே. அப்படியானால் இந்த ஆயத்தையும் ஹதீதையும் வைத்து பார்க்கும் போது இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லோருக்குமே மார்க்கத்தையும் உறுதியும் அல்லாஹ் தரத்தானே வேண்டும். ஆனா இன்னைக்கு பலர்களை பார்க்கிறோம், இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர்களுடைய நிலை என்ன? பெயருக்குத்தான் இன்னைக்கு வாழ்கிறார்கள். எத்தனையோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் இடர்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் தந்தாலும் கூட அவருடைய ஈமானிலே உறுதியையும் அல்லாஹுக்காக வாழணுமே, அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக மாறணுமே என்கிற அந்த நிலையே இல்லாத மக்களை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அப்படியானால் எங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ஒரு உறுதியை தர வேண்டுமானால் நாங்க முஸ்லிமாக பிறந்திருக்கிறோம், ஆனால் ஈமானை முழுமையாக ருசித்த மக்களாக இருக்க வேண்டும். ஈமான், 3 காரியம் ஈமானுடைய டேஸ்ட் என்ன? ஈமானுக்கு ருசி இருக்கா? ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் எல்லாம் வச்சிருக்கான கேட்கிறீங்களா? இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா? அதை தெரிந்தாலும் வைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் எல்லா நிலைகளும் எங்களுக்கு முக்கியம். அதே போல நெருப்பிலே வீசப்படுவதை போல குஃப்ரை வெறுப்பது, அல்லாஹுக்காக நட்பு கொண்டு அல்லாஹுக்காக நட்பை விடுவது, இந்த 3 அம்சம் ஈமானுடைய ருசியில் உள்ளது என்று சொன்னாங்களே. அப்படிப்பட்ட இன்னைக்கு முஸ்லிம்களாக பிறந்து வாரத்திலே ஒரு நாள் ஜும்மா தொழுகை, வருடத்திலே ரமலானுடைய தொழுகை, இப்படிதானே வாழ்கிறோம். எப்படிங்க மார்க்க உறுதி வரும்? மார்க்க உறுதி என்னிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் என்ற பெயரை கேட்டாலே உள்ளம் நடுங்குமே. அல்லாஹ் சொல்லுகிறானே, குர்ஆன் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கவில்லையா? மார்க்க உபதேசங்களை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்க்காத மக்களாக இருக்கிறீர்களா? இதோ இந்த ஆயத்தை படித்து பாருங்கள். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின்கள் யாரு தெரியுமாங்க? யாருக்கு இங்க அல்லாஹ் அந்த உறுதியை கொடுப்பான்? அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் உள்ளத்திலே ஒரு நடுக்கம், உள்ளத்திலே ஒரு பயம் வருமே, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஈமானை அழகாக சிறப்பாக்கி தருவான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அந்த நம்பிக்கை அதிகரிக்கும், மார்க்க உறுதி ஏற்படும். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவதாக எத்தனை இடத்திலே வாக்களிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அப்படி இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு உறுதி இல்லையே, எவ்வளவு பயான் கேட்கிற ஆலிம்சா, எவ்வளவு ஹதீஸ்களை படிக்கிறார் சிலர், ஆனா என்னுடைய மார்க்கம் அல்லாஹ்னு சொன்னாலே உள்ள நடுங்க மாட்டேங்குது. எவ்வளவு பயான் பேசுறேன் கேட்கிறேன், என் செயல்களே மாற மாட்டேங்குது என்றால் என்னுடைய ஈமானில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. என்னுடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் மெருகேற்ற வேண்டும், இன்னும் அழகுபடுத்த வேண்டும், இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை இந்த உபதேசத்தால், இந்த உரையால் எனக்கு உங்களுக்கும் வந்தால் அதுதான் யதார்த்தம், அதுதான் சிறப்பு தோழர்களே, தாய்மார்களே. அப்படிப்பட்ட வெறும் பெயருக்கு பிறந்ததால் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அதல்ல, உண்மையான மூமின்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னதான் நோய் காலங்களாக இருந்தாலும், என்னதான் கஷ்டங்கள் வழிகள் உள்ள காலங்களாக இருந்தாலும், நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா செட்டில்மெண்ட் ஆனா போதும், உலகத்துல நான் கண்ணியமா நடத்தப்பட்டா போதும், உலகத்துல எல்லாரும் பார்த்து பெரிய ஆளு ஓஹன்னு சொன்னா போதும், நான் பெரியவனா அவன் பெரியவனா, இதற்காகத்தான் நம்ம போட்டி போட்டு கொண்டு வாழ்கிறோம்.
இவர்களுக்கு எப்படி அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவான்? இவருடைய ஈமானில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை தருவானா? இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை மறந்து, இறையச்சத்தை மறந்து, இஹ்லாஸை மறந்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மறந்து, நரக நெருப்பை மறந்து வாழ்கிறார்களே, மார்க்க உறுதியே இல்லாமல் பெரிய அளவில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி நடக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 11வது அத்தியாயம் சூரா ஹூத் 15வது வசனம். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் அதன் படோடத்தையும் மட்டுமே விரும்புகிறார்களோ, அவங்க எதிர்பார்க்க எல்லா சிறப்பையும் உயர்வையும் அந்தஸ்தை நாம தந்துவிடுவோம். ஆனால் அதுல எந்த குறை வைக்க மாட்டோம். ஆனால் ஈமானிலே அலட்சியத்தோடு, ஈமானிலே பிடிமானம் இல்லாமல் வாழ்ந்தார்களே, அதற்காக கடுமையான இழிவான தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் வேற வேற வசனங்கள் சொல்லி தருகிறானா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு எவ்வளவு அலட்சியம்ங்க! இன்னைக்கு மார்க்க உறுதி சஹாபாக்களுடைய தியாகம், நபிமார்களுடைய அர்ப்பணிப்பு, அதே போல நல்லோர்கள், சாலிஹீன்கள், தாபியீன்களுடைய வரலாறுகளை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மெய்சில் இருக்கிறது ஹஸ்ரத் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த அருளையும் இந்த பாக்கி தந்தான்? அவங்க கொண்ட அந்த ஈமானை பற்றி படித்தார்கள், அந்த மார்க்கத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கினார்கள். அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புவான், எப்படி நடந்தால் நரக நெருப்பில் அல்லாஹ் தள்ளுவான் என்பதை அவர்கள் விளங்கி நடந்தாங்களா இல்லையா? ஆனா இன்றைக்கு எதையுமே விளங்காம அலட்சியப்படுத்துறோமா இல்லையா? அல்லாஹ் இவர்களைத்தான் எச்சரிக்கிறான். 2வது அத்தியாயத்துடைய 86வது வசனம் படித்து பாருங்கள். பக்ராவில் 86வது வசனம். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத். யூதர்களை பற்றி இந்த வசனம் இறங்கினாலும் கூட எல்லோருக்கும் பொதுவானது. ஏம்பா இந்த மார்க்கன்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இஷ்டப்பட்டா எடுப்பீங்க, கஷ்டப்பட்டா விட்டுருவீங்க. இன்னைக்கு தொழுவ கஷ்டமா இருக்கா இல்லையாங்க? தொழுகிறதுக்கு பள்ளி வாசல் இன்னைக்கு திறக்கலையா? ரமலான் மாசம் எல்லாம் பார்க்கணும். அல்லாஹு அக்பர் போனை போட்டு அழுன்னு அழுகுறாங்க பல சகோதரர்கள். என்னப்பா ஏங்க அழுகுறீங்க? இரவு தொழுக பள்ளியில போய் தொழ முடியலையா ஹஸ்ரத்? பெருநாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்றவங்களோட அழுகையோட போன் பண்ணவங்க தான் அதிகம். ஏன் ஹஸ்ரத் இன்னைக்கு திரள் தொழுக அமையலையே, கொரோனா டைம்ல எங்கேயுமே முடியலையே அப்படின்ற மாதிரி. ஆனா அவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் திறந்த பின்னால் அதே 4 பேர், அதே 10 பேர், அதே ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடிய கூட்டம் என்றால் இதுதானே எங்க ஈமானில உள்ள அலட்சியம். இப்படி அல்லாஹ் மார்க்க உறுதியை தருவான், எப்படி மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ் கேட்கிறான், மார்க்கத்துல சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்க விட்டு விடுவீர்களா? யார் இப்படி மார்க்கத்திலே அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அலட்சியமாக இருப்பார்களோ, மார்க்கத்திலே விளையாட்டாக நடப்பார்களோ, கேலிக்கூத்தாக நடந்து கொள்வார்களோ, அவர் இந்த உலகத்துக்காக தான் நான் என்ன மறந்தேன், இந்த உலக ஆசைக்காகத்தான் என்னுடைய சட்டங்களை எல்லாம் தூர வீசின. உனக்கு வியாபாரம் முக்கியம், காசு முக்கியம், பணம் முக்கியம், பதவி முக்கியம், அந்தஸ்து முக்கியம். ஆனா என்ன வணங்குறதோ, என் வசனங்களை படிக்கிறதோ, என்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கோ உனக்கெல்லாம் நேரம் இல்லையே. இந்த உலகம் தானே உனக்கு பெரிது. இந்த உலகத்திலே உன்னை கேவலப்படுத்துவோம். மார்க்க உறுதி இல்லாம, அல்லாஹ் கொடுத்த ஈமானை மெருகேற்றாம, அல்லாஹ்வுடைய இந்த நம்பிக்கையில தளர்ந்து நடக்கிறார்களே, மார்க்கத்தை விளையாட்டாக ஒரு கிள்ளி கீரன்னுவாங்க, பிச்சு பிச்சு போடுறது, அந்த மாதிரி நடந்து கொண்டால் உலகத்திலேயும் கேவலம். அதோடு அல்லாஹ் விட்டுருவானா? அடுத்த இடத்தை, அடுத்த வசனத்தை படித்து பாருங்கள். கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட கண் கலங்கி விடுவார்கள். மார்க்கத்தை பற்றி அறிவே இல்லாமல் பெயருக்கு முஸ்லீம், பெயருக்கு மட்டுமே அல்லாஹ் என்று நடக்கிறார்களே, அவர்களைத்தான் அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான். உலகத்துல கேவலப்படுத்தா படுத்திட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? வயௌமல் கியாமா, வயௌமல் கியாமா, அதிபயங்கரமான யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மறுமை நாளிலே யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், அவர்கள் கடுமையான தண்டனைக்கு, ஷதீத் வேற, அஷத் என்றால் ரொம்ப ரொம்ப அதிகமா வேதனைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். கடைசி அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், வமல்லாஹு பிகாஃபின் அம்மா தஅமலூன், மக்களை நீங்கள் செய்யக்கூடியதை எல்லாம் நான் பார்க்காம யார உட்கார்ந்து இருக்கிறேன், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படியானால் நான் முஸ்லீமா பிறந்துட்ட, வாரத்துல ஒரு நாள் தொழுகிறேன், குர்ஆன் தெரியாது, மார்க்கம் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறுகள் தெரியாது என்றால் எப்படிங்க உண்மையான மூமின்களா அல்லாஹ் எங்களை அங்கீகரிப்பான்? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மூமின்களாக, ஏன்னா எல்லா முஸ்லிம்களும் மூமின்களா இருப்பாங்க, எல்லா மூமின்களும், அதாவது எல்லா மூமின்களும் முஸ்லிமாக இருப்பார்கள் இல்லையா? ஆனால் எல்லா முஸ்லிம்களும் மூமின்களாக இருப்பதில்லை. நான் முஸ்லிமா மூமினா? முஸ்லிம் என்றால் அப்போதுதான் மார்க்கத்தை ஏற்று இருப்பார்கள். பாருங்க, ஒரு நேரம் ஒரு கிராமப்புற அரபிகள் வருகிறார்கள்.
அல்லாஹுடைய ரசூலை சந்தித்து அல்லாஹுடைய தூதரை நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போதுதான் அவர்களுக்கு அல்லாஹ், ரசூல், மறுமை எல்லாம் தெரிந்து கொள்கை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் உடனே சொன்னாங்க, காலத்தில் ஆராபு ஆமன்னா, நாங்கள் எல்லோரும் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் எல்லாம் மூமின்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். 49வது அத்தியாயம் 14வது வசனம். அல்லாஹ் விட்டானா உடனே ஆயத்தை இறக்கினான். குல் நபியை இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், வெறுமென ஈமானை நாவால் மொழிந்து விட்டு மோமின்களாக தங்களை சொல்லுகிறார்களே அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்க மோமின் என்ற ஸ்டேஜ் அடையலப்பா. வலாக்கின் கூலு அஸ்லம, இப்படி வேணால் சொல்லிக்கொள்ளும், நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம். வலம்மா யதுகுலில் ஈமான ஃபீ குலூபிக்கும், அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் முழுமையாக நுழையவில்லை. அல்லாஹு அக்பர். அப்ப இன்னைக்கு நாங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் சொர்க்கத்தையும் நரகத்தை பற்றி எந்த விளக்கங்கள் கூட தெரியாம அலட்சியமா இருக்கிறோமே, இவர்களுக்கு மார்க்க உறுதி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உபதேசத்தை கேட்கிறோம், எவ்வளவு ஆயத்துகளை படிக்கிறோம். இன்னைக்கு ஜூம் பயான் ஷேர் பண்ண எல்லா மக்களும் அதை எத்தனை மணிக்கு என்னதான் மெசேஜ் அனுப்பலாம், போன் பண்ணி விசாரிக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கலாமா, பெண்கள் கலந்துக்கலாமா? இவ்வளவு ஆர்வத்தோட பயான்களை கேட்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டுக்குரியதான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியதான். ஆனால் கேட்கிற பயான்லையும் பேசுற பயான்லயும் நாங்க என்னங்க மாறிட்டோம்? எங்க ஈமான் அதனால கூடிச்சா? எதற்காக இப்படிப்பட்ட பயான்களை ஏற்பாடு செய்யறாங்க? பேசுறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஈமான் சார்ஜ் ஆவாரா? கொஞ்சம் மார்க்க உறுதி வராதா? அதனால்தான் அல்லாஹ் உயர்ந்த சிறந்த அந்தஸ்தையும் பெரிய அளவுக்கு பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்பதை விளங்குவதற்காகத்தானே நண்பர்களே. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாங்க இன்னும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம். அதான் உறுதி வரல, அதனால அந்த இஸ்திகாமத் வரல. அதனால தான் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் பல தோல்விகளையும் பல கஷ்டங்களையும் பல வழிகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து வருகிறது. இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அப்படியானால் நாங்க உண்மையான மோமின்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்களாக, மார்க்க உறுதிக்கான அளவுகோலாக பெயருக்கு மட்டும் முஸ்லிம்களாக இல்லாமல், தாய் தந்தை முஸ்லிம், என்னுடைய வாப்பாக்கு வாப்பா முஸ்லிம், அதல்ல. அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு அஃப்லஹல் முஃமினூன் 73வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவானே, மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களாக, மூமின்களாக நம்மை நாம் நிலைநாட்டிக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அப்படியானால் தோழர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல உங்களை மூமின்களாக நீங்கள் நிலைநாட்டிக் கொண்டால், மார்க்க உறுதியோடு நீங்கள் இருந்தால், அல்லாஹ் சிறந்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அன்றைக்கு அரபுலக குறைஷிகள் அல்லாஹுடைய ரசூலுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு வலி. ஆனா அவங்க எல்லாரும் ஒரு டைம் வராங்க, முஹம்மதே, இந்த மார்க்கத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள தயார், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை, இந்த ஏழைகள் பிலால், அம்மார், யாசர், இவங்க எல்லாம் எங்க சபையில இருக்கக்கூடாது, இவங்க எங்க சபையில இருக்கவே கூடாது. சில ஏழை சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி அவங்களை எல்லாம் நீங்க தள்ளி வச்சிடணும், நாங்க வரும்போது அவங்க கிட்டே வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடை மனிதகுல மாணிக்கம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆஹா, இவங்க சொல்றது நல்லா இருக்கு, அதாவது அவர்கள் புரியாம பேசுறாங்க, இந்த மார்க்கத்துக்கு வந்து விட்டா எல்லாம் சரியாயிரும். அப்ப அந்த நேரம் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் யோசிக்க கூட அல்லாஹ் ரப்பல் இடம் கொடுக்கவில்லை. உடனே ஆயத்தை இறக்கினான். எப்படி அந்த ஈமானை அவர்கள் அந்த மார்க்க உறுதியோடு இருந்ததால் அல்லாஹ் தந்த பரிசை பாருங்கள் உலகத்திலே. சூரா அன்ஆமினுடைய 52வது வசனம், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. நபியே, யாரை நீங்க விரட்ட போறீங்க? அல்லாஹ் எப்படி உயர்த்துகிறான் பாருங்க அந்த மூமின்களை. இந்த மக்களுடைய குறைஷ்களுடைய பார்வையில ஏழைகளாக, அனாதைகளாக, அவர்கள் ஒன்றுமே இல்லாத மக்களாக இருந்தாலும் அவர்கள் மூமின்கள், என்னுடைய திருப்பொருத்தத்துக்காக, என்னுடைய அருளுக்காக ஏங்கி நடக்கிறார்களே, இவர்கள் தான் சிறந்த மக்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அப்படிதான் ஈமானால் அந்த மக்களை அல்லாஹ் உயர்த்தி அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் தந்தான். ஆக மார்க்க உறுதி வர வேண்டுமானால் வெறும் பெயருக்கு முஸ்லிம்களாக இல்லாமல், ஈமான் என்றால் என்ன, உண்மையான மூமினுடைய நிலைகள் என்ன, அல்லாஹ்வுடைய நேசர்களாக அன்றைக்கு நபிமார்கள் சஹாபாக்கள் மாறி ஈமானுடைய மறுபெயராகவே திகழ்ந்தார்களே, அது போன்ற ஒரு ஈமானை யா அல்லாஹ் எனக்கு தா, அது போன்ற ஒரு அருளை தா என்பதை நாம் கேட்டு விளங்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஈமானிய உறுதி வர வேண்டுமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ்,
நீங்க சொத்துக்காரராக இருக்கலாம், பதவியுடையவர்களாக இருக்கலாம், நிறைய அந்தஸ்துக்குரிய மக்களாக இருக்கலாம். அதுவெல்லாம் இந்த உலகத்தோடையே முடியக்கூடிய காரியம் நண்பர்களே. ஆனால் இந்த ஈமானை அல்லாஹ் முடிய வைத்தானே, அவனை ஏற்று நடக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தை தந்தானே, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் தருகிறானே நேர்வழி, அதுதான் மகத்தான வழி. அந்த வழியில அல்லாஹ் எங்களை நிலைநாட்டினானே, அல்லாஹ்வையும் ரசூலையும் தெளிவாக புரிந்து நடக்கக்கூடிய இணை வைப்பு இல்லாத அல்லாஹ் எங்களை ஆக்கினானே என்கிற ஹிதாயத்தை நினைத்து, குறிப்பா தஹஜ்ஜத்திலையும் தொழுகையிலும் ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து, யா அல்லாஹ் நீ நேர்வழி தரக்கூடிய மக்கள் ஒருவராக என்னை ஆக்கினாயே, என் தாய் தந்தை ஆக்கினாயே, என் குடும்பத்தை ஆக்கினாயே ரப்பே, இந்த மார்க்க உறுதியை தா என்று அல்லாஹ் தந்த ஹிதாயத்தை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு மார்க்க உறுதி வரும், மகத்தான வெற்றியும் வரும். ஒரு நேரம் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களம் முடித்து விட்டு ஒரு மையவாடியிலே நின்று ரொம்ப அதிகமான அழுகை தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் அப்படி அழுகு ரசூலுல்லாஹ்வை பார்த்ததில்லை. ரொம்ப நேரம் அழுகுறாங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம் என்று சொல்லும் போது, தோழர்களே இதோடைய தாய் ஆமீனா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மன்னரை யோசிச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் தாயை விட்டு கொடுப்பாங்களா? தாய், அதுவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தான், நானும் நீங்கள் உலகம் அழிற வரையிலும் அகிலத்தின் அருட்கொடையாக மனித குல மாணிக்கமாக பின்பற்றக்கூடிய மாமனிதராக இருக்கிறோம். ஆனா அந்த ரசூலை 10 மாசம் ரத்தமாக சதையாக சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கெல்லாம் இந்த மார்க்கம் தரலையே. எத்தனையோ நபர்கள் ரசூலை எதிர்பார்த்த நபர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கலன்னு ஏங்கி ரசூல்லா அழுத காட்சிகள் ஏராளம் உண்டு, ஹதீஸிலே படிக்கிறோமே. ஆனா தாய்க்கு அல்லாஹ் ஈமான் இல்லை என்ன ஒண்ணு, எவ்வளவு பெரிய வழி, அதை யோசித்து பாருங்கள். அழுகுறாங்க, அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கேட்க அனுமதி கொடுக்கல, என் தாயின் கபரை மட்டும் பார்க்க அல்லாஹ் அனுமதி தந்தான் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய அந்த ஈமானிய நிலையை நினைத்து, இப்படி ஒரு நிலை மறுமையில என் தாய் நிலைமை என்ன என்று நினைத்து அழுத காட்சி அந்த காட்சி. அதே போல ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் பள்ளியிலேயே அமர்ந்து இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹுடைய தூதரே, புகாரில 347வது செய்தி, என்னுடைய தந்தை இந்த மார்க்கத்தை ஏற்காமலேயே மரணித்து போனார், அவர் எங்கே இருப்பார்? அவர் நரகத்திலே இருப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அழுதுகிட்டே போறார். அவரை அழைத்து பெருமானார் சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், உன்னுடைய வாப்பா மட்டும் இல்லை தோழரே, என்னுடைய வாப்பாவும் நரகத்தில் தான் என்று சொல்லும்போது பெருமானுடைய மனசு எவ்வளவு வலித்திருக்கும் தோழர்களே. அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தையும் ஹிதாயத்தையும் அல்லாஹ் தந்தான். அதை நினைச்சு பார்த்து அப்படி தஹஜ்ஜுடைய நேரத்துல மக்கள் எல்லாம் உறங்கி கிடக்கும் போது அப்படியே நம்முடைய கண்களில் அல்லாஹ் தந்த இந்த ஈமான் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய ரஹ்மத், அதையெல்லாம் உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீரை வடித்தால் அதுதான் எங்களுடைய மார்க்க உறுதியை தரும். அதுதான் நம்முடைய மார்க்கத்தை இன்னும் அல்லாஹ் அழகுபடுத்துவான். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் பிறந்தோம் இல்லாமல் முஃமின் என்கிற அந்தஸ்தை அடையணும். 2வது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட மக்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமே என்பதை நினைத்து நீங்க சந்தோஷப்பட்டு கொண்டு வாழ ஆரம்பித்தால் இந்த மார்க்க உறுதி அல்லாஹ் தருவான். இந்த ஹிதாயத்துக்கு இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும். யார் அபூபக்கர் ரலியல்லாஹு? அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக நேசித்த ஒரு நபித்தோழர். உங்க எல்லாருடைய உதவிக்கு நான் கைமாறு செஞ்சுட்டேன், அபூபக்கர் உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தை அபூ குஹாஃபா அவங்க புருவ முடியெல்லாம் அப்படியே பழுத்துருச்சு, வயசாய் கண் பார்வையே போயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல பாருங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க, ஆனா அவங்க வாப்பாக்கு இஸ்லாம் கிடைக்கல. ஆனா கடைசி நேரத்துல அபூ குஹாஃபா மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அழைச்சு, தம்பி நான் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு உடனே ரொம்ப சந்தோஷம். நேர ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வாப்பாக்கு இப்ப இஸ்லாம் கிடைச்சிருச்சு, நீங்க என்னுடைய தந்தைக்கு இந்த இஸ்லாத்தை ஹிதாயத்தை இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உடனே பெருமானாருக்கும் சந்தோஷம். அவருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரம் தேம்பி அழுகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்தானே, அவனை துதிபாடக்கூடிய அளவில் எங்கள் நாவுகளை அசைக்க செய்தாரே என்கிற நிலை கூட உணராமல் பாவத்திலேயே இந்த சமுதாயம் கிடைக்கிறதே, மார்க்க உறுதியே இல்லாமல் இருக்குதே. அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டிய வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கரே, உங்க வாப்பாக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக அழுவுறீங்களா?
அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சந்தோஷம் தான் யா ரசூலல்லாஹ், ஆனா இப்ப நான் ஏன் அழுவுறேன் தெரியுமா? சில காலங்களுக்கு முன்னால் உங்க பெரிய தந்தை அபூ தாலிப் மரணப்படுக்கையில இருந்தார். அவர் ஒரே ஒரு தடவை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் என்று நீங்க போய் கேட்டு கெஞ்சி நீங்க கதர்னீங்க யா ரசூலல்லாஹ். ஆனா அவரால் ஒரு தடவை கூட சொல்ல முடியாம அவர் இறந்து போனது இன்னை வரைக்கும் நீங்க அதை நினைச்சு வேதனைப்படுறீங்களே. என்னுடைய வாப்பாவை போல உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் சந்தோஷப்பட்டு இருந்தால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்று நான் நினைத்தேன் யா ரசூலல்லாஹ். அதனால் ஏற்பட்ட கண்ணீர் என்று சொல்லும் போது அண்ணலம் பெருமானாரும் அகிலத்தின் அருட்கொடையும் மனிதகுல மாணிக்கம் பெருமானாரும் அழுத காட்சியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இரண்டை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே, நண்பர்களே. அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை முழுமையாக தர வேண்டும். அதிலே தான் சிறந்த நிலை இருக்கிறது. அதே போல அந்த ஹிதாயத், ஈமானையும் ஹிதாயத்தையும் ஒரு சேர நினைத்து நாம் வாழ ஆரம்பித்தால், இந்த இரண்டையும் புரிந்து நடந்தால், நம்ம தொழுகிறோம் இப்படியே இருக்கிறோம் அலட்சியமா இருக்கிறோம் அப்படி அல்ல, உண்மையான மூமின்களாக மாறணும். அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்கணும் என்கிற இந்த இரண்டையும் ஒரு சேர நினைத்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு மார்க்க உறுதி வரும். சஹாபாக்கள் அப்படிதான் பள்ளிக்குள்ளே நுழைவது பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் ஒவ்வொருவருடைய ஈமானையும் அல்லாஹ் ஃபிங்கர் டிப்ஸ் விரல் நுனியில வைத்திருக்கிறார். யுகல்லிபுஹா பிமா ஷா, நாடியவாறு அல்லாஹ்வை புரட்டி விட்டு விடுவான். சஹாபாக்கள் பதறி போனார்கள், கலங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருட்கொடையே, இந்த ஈமானுக்காகத்தானே யா ரசூலல்லாஹ் இவ்வளவு சிரமம், இவ்வளவு வலி யா ரசூலல்லாஹ், ஆனால் இப்படி அல்லாஹ் புரட்டுவார் என்று சொல்றீங்களே, என்ன நிலைமை என்று போது அதுதான் யதார்த்தம் தோழர்களே. மார்க்க உறுதியோடு இருந்து கொள்ளுங்கள் அட்வைஸ் பண்றாங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை ஈமானில் நிலைத்துவை என்கிற துவாவை எல்லாம் சொல்லி தந்தார்கள் என்றால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தோழர்களே? அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அற்ப காசுக்காக, பணத்துக்காக, ஏன் ஒரு உடல் சுகத்துக்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மார்க்கத்தையே விட்டு வெளியேறக்கூடிய மக்களை பார்க்கிறோமே, ஏன்? அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஈமானையும் ஹிதாயத்தையும் தந்தானே என்கிற நிலை விளங்காத நிலைதான். இந்த இரண்டையும் விளங்கினால் மார்க்க உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான் தோழர்களே, நண்பர்களே. இந்த மார்க்க உறுதி என்று சொன்னால் இஸ்திகாமத் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த மார்க்க உறுதி, ஈமானிய உறுதி எல்லாம் நிறைய தலைப்பில் அவன் பேசியாச்சு அல்லாஹ்வுடைய கிருபையினால். ஆனாலும் சில வரலாறுகளை கேட்கும் போது எப்படி அந்த தோழர்கள் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வை நெருங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் தோழர்களே. அதிலே பார்க்கும்போது நிறைய சஹாபாக்கள் அல்லாஹ் நிறைய வசனத்திலே சொல்லுவான், ஈமானை கொண்டு அந்த மார்க்க உறுதியோடு இருந்தால் எப்படி எல்லாம் அல்லாஹ் உயர்த்துவான், எப்படி கண்ணியப்படுத்துவான், எப்படி, அதாவது அவர்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு உதவிகளை எல்லாம் அல்லாஹ் கொட்டுவான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? 41வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், குல் இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், எனக்கு ஏவப்பட்டதெல்லாம் இறைவன் ஒருவன் தான். ஃபஸ்தகீமு இலைஹி, அந்த இறைவனை நீங்கள் உறுதியோடு அணுகுங்கள். வெறும் வாயில அல்லாஹ் அல்லாஹ் சொல்றதல்ல, எங்களுடைய எண்ணத்தால் செயலால் அந்த ரப்பை நாங்கள் உறுதியாக அணுகினோமா? சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வலிகள் வரும்போது அதை தாங்கி நாங்கள் நின்றோமா தோழர்களே, தாய்மார்களே? அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்தக்ஃபிரூஹு வயலுல் லில் முஷ்ரிகீன். இந்த ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அன்றைய நேரம் நம்ம எல்லாம் பயான் கேட்ட ஆரம்பத்துல சஹாபாக்குடைய அந்த ஆரம்ப கட்ட தியாகங்கள் கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த ஈமானிய உறுதிக்கு, மார்க்க உறுதிக்கு அல்லாஹ் தந்த பரிசு சுப்ஹானல்லாஹ் ஏராளம் ஏராளம். நபிமார்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் எத்தனை வரலாறு நாம் படிக்க நபிமாருடைய வாழ்விலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு ஹஜ் உம்ரா போக முடியலேன்னு ஒவ்வொரு கண்களும் ஏங்கி தவிக்குது. அந்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனால் நம்முடைய உள்ளத்திலே ஞாபகம் வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்க உறுதி. அந்த உறுதிக்காக அல்லாஹ் இன்னைக்கும் காபாவுக்கு போனால் மக்காம் இப்ராஹிம், அப்படியே தவாஃப், அப்படியே குர்பானி, இந்த மாதிரியான ஹஜ் உம்ராவுடைய கடமையில ஏன் தவாஃப் சஹி செய்கிறோமே, அந்த சஹிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியான ஹாஜரா அம்மையாரை நினைத்து பார்க்கிறோமே. இதெல்லாம் மகத்தான வெற்றியா இல்லையா? நான் அல்ல, நீங்கள் அல்ல, என்னுடைய உங்களுடைய குடும்பங்கள் அல்ல, உலகத்திலே கடைசி நபர் வரையிலும் காபா, மக்கா, உம்ரா, ஹஜ் செய்யும் போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய மார்க்க உறுதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த மகத்தான வெற்றியா இல்லையா? யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், தவாப், சஹி, இந்த ரெண்டும் இல்லாம நமக்கு ஹஜ் உம்ரா இல்லையே. அப்ப சஹி நம்ம செய்யறோம், சஃபா மர்வா நடக்கிறோம், ஓடுறோம். என்னங்க அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான்? குறிப்பா அந்த பச்சை லைட் வரும்போது ஆண்களை நீங்க கொஞ்சம் தொங்கோட்ட ஓடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்? ஹாஜரா அம்மையார் கணவர் விட்டுட்டு போன அந்த நேரத்துல அல்லாஹ்
சொன்னா அல்லாஹ்வுடைய முடிவு உடனே அதை அப்படியே மனசால ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ் பாத்துக்குவான். இந்த உறுதி எங்கள்கிட்ட இல்லையேங்க. இந்த உறுதி நம்முடைய மக்கள்கிட்ட இல்லையே. எப்படி அல்லாஹ் சிறந்த உயர்ந்த அந்தஸ்தையும் வெற்றிகளையும் அல்லாஹ் தருவான்? உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஈமான்ல மார்க்கத்துல உறுதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் இந்த இஸ்லாத்தை இவ்வளவு உறுதியை சொல்லி கொடுத்தா? யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் ஊராக தாவாக்கு செல்வார்கள். புகாரில வரக்கூடிய ஒரு செய்திதான் இது. அப்படி தன் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாமை ஒரு ஊருக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த ஊர்ல உள்ள மன்னன் எந்த பெண் வந்தாலும் அபகரிக்கணும், அடைன்னு ஆசைப்படுவான். சாரா அம்மா எப்படி இருப்பாங்களா? ஹிய மின் அஹ்ஸனின் நிசா, பெண்கள் ஆக ரொம்ப அழகுடையவங்களா இருப்பாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய சம்பவம் போய் சொல்றாங்க, என்னுடைய மனைவி இல்லைங்க, என்னுடைய சகோதரி அப்படிங்கிறாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்க, அம்மா பலாத்து கதீபினி ஹதீசி, நான் சொன்னதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, நீ எதுவும் மாத்தி சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது மீண்டும் சாராவை அந்த மன்னன் அழைக்கிறான். கிட்ட வரும்போது அந்த தாய்க்கு இருக்கிற மார்க்க உறுதியை பாருங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு அந்நிய ஆண்களோடு சாதாரணமாக பேசிக்கொண்டு, அந்நிய ஆண்களோட ஊர் சுத்தி கொண்டு அல்லாஹ் பாதுகாத்த பெண்களையும் ஆண்களையும் தவிர இன்னைக்கு அல்லாஹு அக்பர் மார்க்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் இழக்கக்கூடிய அளவிலே எத்தனையோ இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த அரசன் கிட்டே நெருங்கும் போது அந்த தாயுடைய பத்துனித்தனம் ஒழுக்கம், சாரா அம்மையார் அழுகிறாங்க, யா அல்லாஹ் எந்த அந்நிய ஆணுடைய கரம் என் மீது பட்டு ஒரு ஆவல் என்னை பாதுகாத்து விடு ரப்பே என்று கதறாங்க. எப்படி அந்த மகத்தான வெற்றியை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் காண்பிக்கிறான். அந்த அரசனுடைய கையும் காலும் முடங்குது, கை கால் வேலை செய்யல. அந்த தாய்க்கு இருந்த மார்க்க உறுதி தானங்க இந்த வெற்றிக்கு காரணம். மீண்டும் அந்த அரசன் நல்லாய் நெருங்கலாம், மீண்டும் துவா செய்யறாங்க, மீண்டும் நல்லாய் நெருங்கலாம். இப்படியே நடக்கிறது. ஒரு கட்டத்துல இந்த தாயை நாம் நெருங்க முடியாது, இந்த பெண்ணிடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு விளங்கி அந்த அரசன்ட்ட இருந்த பணிப்பெண்ணு தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அம்மா சாரா, இந்த பெண்ணை நீ வைத்துக்கொள், சிறந்த அடிமை, நீ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அந்த ஹாஜராவை அந்த அரசன் தான் தந்தான். அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கொண்ட சாரா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் சொல்லித்தன் தன் கணவருக்கும் மனைவியாக்கி வைத்து அந்த பெண், அந்த தாயார் ஹாஜராமையார் இப்படிப்பட்ட தன் மகனை வெட்டணும் அறுக்கணும்னு சொல்லும் போது கூட அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்ட அளவுக்கு ஒரு மார்க்க உறுதி என்றால் அந்த ஹாஜராமையாருடைய ஈமானுக்கு பின்னால் இருந்தவர் சாரா அலைஹிஸ்ஸலாம் தான். தோழர்களே, தாய்மார்களே, இப்படியெல்லாம் அந்த மார்க்க உறுதிக்கு அன்றைய மக்களுக்கு எவ்வளவோ சிறப்பை, பேர் அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான் இல்லையா? அது போன்ற ஒரு உறுதி இன்றைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குதா? கண்ணுக்கு முன்னால லைவா ஸ்ட்ரைட்டா அல்லாஹுடைய மகத்தான மறைவான சிறந்த உயர்ந்த உதவியையும் அருளையும் நாம் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு இந்த பயானை எத்தனை பேர் கேட்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அல்லாஹ் எவ்வளவு உதவிகளை செய்யறான் தெரியுமா? எவ்வளவு ரஹ்மத்தை கொட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஏன் தெரியுமா? உங்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு, உங்களுடைய ஈமானைய உறுதிக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம், அந்த அளவுக்கு நாம வாழணும் நண்பர்களே. பாருங்க, அன்றைய முந்தைய வரலாறுகளை படிக்கிறோம். குறிப்பாக சொர்க்கத்தினுடைய மனம் யாரு தெரியுமா? பெண்கள் இந்த உபதேசம் நிறைய கேட்கிறார்கள். ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவு, சொர்க்கம் நரகம் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படியே பாக்குறாங்க. அப்படியே அந்த வாட்ச் பண்ணக்கூடிய அந்த நேரம் சொர்க்கத்துல ஒரு அழகான ஒரு மனம், அழகிய ஒரு மனம் வீசுகிறது. ஜிப்ரீலே, இது என்ன மனம் என்று கேட்கும்போது அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது மாஷிதா என்ற பெண்ணுடைய என்கிற பெண்ணுடைய வரலாறு. இந்த மாஷிதா யாரு? ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு படிப்பெண். ஃபிரௌனுடைய காலத்துல தன் மனைவி ஆசியா அம்மையாரையே கடுமையாக நோவினைப்படுத்தியவன் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல யாருங்க ஈமானுக்கே ரோல் மாடலா சொல்றான்? பெண்களை, உங்களைத்தான் தாய்மார்களே. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட மனைவின்னு கூட பார்க்காம தாயை அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை உச்சில கொண்டு போய், மலை உச்சில கொண்டு போய் அதை கவிழ்ச்சினால் உருட்டினால் இங்கே போய் விழுமோ அங்கே ஆசியா அம்மையாரை படுக்க வைத்து வேதனைப்படுத்தியவன் தான் இந்த ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌன் இந்த தன் பன்னிப்பெண்ணை விடுவானா? மாஷிதா அப்படியே தன்னுடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி விடும்போது அந்த நேரம் அந்த சீப்பு கீழே விழுது. அந்த மாஷிதா பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறாங்க. அப்படி அதை எடுக்கும் போது அந்த பெண் கேட்கிறாங்க, யார் அல்லாஹ் சொல்ற, யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ஃபிரௌனுடைய மகள்.
அப்ப அந்த மாஷிதா சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொன்னால் ஃபிரௌன் உண்டில்லாம ஆக்குவான் தெரியும், ஆனால் இந்த ஈமான் அவங்க மறைக்கல. ரப்பி வ ரப்புக், என்னையும் உன்னையும் படைத்தானே அந்த ரப்பை தான், நான் அல்லாஹ்வை தான் சொன்னேன் உன்ன. ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு பெரிய கலகலப்பாய், பெரிய சலசலப்பாய், அப்படியே ஒரு பெரிய ஒரு நெருப்பு மூட்டம், அப்படியே கொந்தளிக்கக்கூடிய நெருப்பை ஃபிரௌன் உருவாக்குகிறான். எப்போ உடனே உண்டாக்கலங்க, கடைசி கட்டத்துல அந்த மாஷிதா அந்த தாயாரை அந்த ஃபிரௌன் அடிக்கிறான், என்னென்னவெல்லாம் சித்திரவதை எல்லாம் கொடுமை. அந்த மார்க்க ஒரு இதை விட ஒரு சிறந்த வரலாறு எப்படி சொல்ல முடியும்? அந்த நேரம் பாருங்க, அந்த ஒரு தாயை பொறுத்தவரையிலே தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது என்றால் துடிதுடித்து போய் விடுவாள், கதறி விடுவாள் இல்லையா? தனக்கு ஏதாவது வலி என்றாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தாய், பிள்ளைக்கு 5 வயசோ 50 வயசோ என்ன ஒரு தொல்லை என்றாலும் தாங்க மாட்டாள். ஆனா அந்த மாஷிதாவுடைய பிள்ளையை அப்படியே ஃபிரௌன் பிடிச்சு இழுத்து நெருப்புல போடுறான். இப்போதாவது உன்னுடைய இந்த கொள்கையை விடுவையா, மார்க்க உறுதியை எப்படியெல்லாம் அந்த மக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம் தோழர்களே. ஒரு பிள்ளை கருகி நெருப்பிலே சாம்பலாகிறது, இன்னொரு பிள்ளையும் ஃபிரௌன் நெருப்பிலே தூக்கி போடுகிறான். கடைசியில அந்த அந்த ஃபிரௌனுடைய அந்த கொடுமையினுடைய ஆழத்தை பாருங்க, உச்சத்தை பாருங்கள். அந்த மாஷிதாவுடைய இடுப்பிலே இருக்கிற ஒரு கை குழந்தை, அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சு இழுக்கிறான். அது சின்ன குழந்தை தானே, அம்மாவுடைய முடி அப்படியே பிடிச்சு இழுக்குது. அந்த நேரம் ஒரு தாய் கலங்குவாரா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அந்த நேரம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த சின்ன சிசு நெருப்புல கருவது என்னால் பார்க்க முடியாது கருணையாளனே என்று கொஞ்சம் அவங்க அப்படியே தளர்ற நேரம், அல்லாஹ் அந்த குழந்தையை, பேச முடியாத குழந்தை ஆனா அல்லாஹ் பேச வைக்கிறான். அம்மா அம்மா, இன்னக்கி அலல் ஹக்கி, நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்கம்மா. இன்ன அதாபத் துன்யா அஹ்வன் மின் அதாபில் ஆখিরা, இந்த உலகத்தின் இந்த நெருப்பு தண்டனையை விட மறுமையின் நெருப்பு மிக கடுமையம்மா. இந்த நெருப்பிலே தள்ளப்பட்டாலும் நீங்க ஈமானை இழந்துடாதீங்க அப்படின்னு அந்த குழந்தை மூலமா அல்லாஹ் அந்த தாய்க்கு மார்க்க உறுதியை தந்தாரே. அந்த குழந்தையோடு அந்த தாயும் நெருப்பிலே தள்ளப்பட்டு கருகி சாம்பலாகிறாங்க. அந்த தாயும் அந்த பிள்ளையுடைய சாம்பலைத்தான் அல்லாஹ் ஏதோ சொர்க்கத்திலே தூவிவிட்டு இருக்கிறான். முஹம்மதே, அதன் நறுமணத்தை தான் நீங்க உணர்றீங்கன்னு ஒண்ணு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய் செலுத்தார்களே. அந்த தாயுடைய மாஷிதாவுடைய ஈமானிய உறுதிக்கு அல்லாஹ் தந்த மகத்தான வெற்றி சொர்க்கத்து மனமாகவே அல்லாஹ் மாற்றினார். இதை விட ஒரு சிறந்த ஒரு வெற்றி உதவி இருக்க ஒரு சொர்க்கத்து மனமே இவங்களுடைய ஈமானிய சிறப்பு தான் என்றால் யோசித்து பாருங்கள் தோழர்களே. ஆனா இன்றைக்கு இதை எதையுமே விளங்காம அல்லாஹ்வையும் ரசூலையும் எத்தனை உரைகளையும் பயான்களையும் ஹதீஸ்களையும் தர்பியாக்களையும் கேட்டாலும் கூட, தஸ்கியாக்களை மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டாலும் கூட எங்களுடைய ஈமானிலே எந்த விதமான உறுதி வராது என்றால், தொழுகை இன்னைக்கும் வாங்க சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு போன நோண்டி கொண்டு அல்ல லேட்டா தொழக்கூடிய அல்ல தர்மத்தில் அலட்சியம் காட்டக்கூடிய, சகோதரத்துவத்தை பேணாத, உறவுகளை பேணாத, நண்பர்களை மத்தியிலே நல்ல உறவை பேணாத மக்களாகத்தான் இன்னைக்கு நடக்கிறோமே. எப்படிங்க அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? எப்படி அல்லாஹ் இந்த மார்க்க உறுதியை எனக்கும் உங்களுக்கும் தருவான்? மாற வேண்டும் தோழர்களே. மரணம் வருவதற்கு முன்னால் இந்த ஈமானை நாம் நிச்சயமாக படிக்க வேண்டும். கபரிலே படிக்க வைத்து கேள்வி கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய நபி யார்? அதற்கு முன்னால் நாம் இந்த மார்க்க உறுதியை பெற்றே ஆக வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. இந்த வரலாறுகளை எல்லாம் திரும்ப திரும்ப படிப்பதற்கான காரணம், இப்படியெல்லாம் வாழ்ந்ததால், இந்த மார்க்க உறுதியை பெற்றதால் அல்லாஹ் சிறந்த உயர்ந்த அவனுடைய அருளிலே ஏற்படுத்தினானா இல்லையா, அவனுடைய ரஹ்மத்தை கொட்டினானா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அப்படிப்பட்ட மார்க்க உறுதிக்கு மகத்தான வெற்றி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் தந்தான், மறுமையிலும் தருவான். அப்படிதான் சஹாபாக்கள் வளர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்க படிக்க எத்தனை துன்பங்கள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், வலிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் முழுமையாக மாறினாங்களா இல்லையா தோழர்களே? அல்லாஹ் சொல்லுவான் 4வது அத்தியாயம் 175வது வசனம், ஃபம்மல்லதீன ஆமனூ பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிலே நீங்கள் மட்டும் உறுதியாக இருந்து விட்டால் அல்லாஹ் தரக்கூடிய மகத்தான வெற்றி, நாங்க எதிர்பார்ப்பதெல்லாம், நாங்க விரும்புறதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் அந்த மறுமையில கேவலப்படுத்தி விடக்கூடாது, பாவிகளோடு எழுப்பி விடக்கூடாது, அடியக்காரலாம் ஆக்கிவிடக் கூடாது, தண்டனையுடைய குளிர் அல்லாஹ் தள்ளி விடக்கூடாது, அந்த சிராத்தை நரக பாலத்தை கலக்கும் போது வலுவழுக்கிற பாலத்தை கலக்கும் போது விழுந்து விடக்கூடாது. அண்ணலம் பெருமானாரோடு சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வை முழு நிலை பிரகாசத்தோடு பார்க்க வேண்டும். எந்த நேரத்திலேயும் அல்லாஹ் கேவலப்படுத்துவானே, என் முகத்திலே முழிக்காதீங்களா, என்னுடைய
என்னுடைய சபைக்கு வராதீங்க, அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அல்லாஹ் கேவலப்படுத்துவானே, அப்படி அல்லாஹ் ஆக்கிடக் கூடாது. இறைவா இறைவா, சில அடியார்கள் தோல் மீது கை போட்டு உன்னுடைய ரஹ்மத்தை கொட்டுவாயே, மறைத்து விசாரணை செய்வாயே, சில லேசான விசாரணை ஒரு புரட்டை புரட்டி விட்டு அவர்கள் சொர்க்கத்தில் அனுப்புவாயே, சொர்க்கத்திலே வந்து அடியானே அடியானா துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், உனக்கு நான் இன்னும் அதிகப்படுத்தவா, இன்னும் வேணுமா வேணுமா வேணுமா, நீ கேட்டு 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 யா அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த நிலையை தருவாயே. அந்த நிலையைத்தான் அல்லாஹ் மார்க்க உறுதியோடு இருந்தால் ஃபஸயுதுஹிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அவன் ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டுவான். அவன் ரஹ்மத்தையும் அவன் ஃபதுலையும் தருவான். அது மட்டுமல்ல, நாம வாழும்போது எந்த நேரத்திலையும் தவறையோ பாவத்தையோ வழிகேட்டு அல்லாஹ் அழகுபடுத்தி காமிக்க மாட்டான். நேர் வழியிலே, சுவனத்துடைய வழியிலே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வழியில் அல்லாஹ் நம்மை நடத்துவானா இல்லையா தோழர்களே? அப்படிப்பட்ட இந்த வசனம் படிக்கும் போது சுப்ஹானல்லாஹ், அந்த நபிமார்கள் அன்றைக்கு எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க. குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபி தோழர்கள் சுப்ஹானல்லாஹ். அதுல பாருங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுடைய அந்த மார்க்க உறுதி, அவங்க வாழும் போதும் சரி, குறிப்பா அவங்களுடைய மௌத்து நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தாரே மகத்தான வெற்றி, எத்தனை முறை கேட்டால் நம்முடைய உள்ளத்தை அது கலங்கடிக்கக்கூடிய ஒரு வரலாறு தோழர்களே. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், அவர் மார்க்கத்தை ஏற்ற வரலாறே மிகப்பெரிய ஒரு ஈமானிய உறுதிக்கு எடுத்து காட்டுத்தார். மறைத்து கிஃபாரி குலத்தை சார்ந்த ஒரு நபர் இஸ்லாத்தை மக்காவில வந்து ஏற்றுக்கொள்றார். பெருமானார் சொன்னாங்க, நிலைமை சரியில்லை, ஈமான் ஏற்றுக்கொண்டதை கொஞ்சம் ரகசியப்படுத்துங்கள். இல்லை, அந்த ஈமான் உள்ள வந்த உடனே எதையுமே அவர் கேட்கல, நேரா காபாவிலேயே போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அடி வாங்கி பெரிய அளவுக்கான ஒரு தியாகத்தை நிரூபித்தவர் தான் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு. இவர் எப்படின்னா எதையுமே வந்து மனசுல வச்சுக்க மாட்டார். யாரா தான் கரெக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லுவோம்ல, அது மாதிரி பேசிடுவாரு. ஆனா இது பல பேருக்கு பிடிக்கல. எப்பவுமே மக்கள்கிட்ட வந்து கரெக்டா பேசக்கூடிய ஆள் தானே. அந்த நேரம் இவருடைய நிலைமை எப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் இவரோட விட்டு கொஞ்சம் தள்ளியே நிப்பாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அபூதரே, நீங்க தனியாத்தான் கடைசியில வாழ்வீங்க. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம் தனியாவே இருப்பீங்க, தனியாகத்தான் நீங்க மௌத்தாகுவீங்க, தனியா யபஅஸு வஹ்தா, மறுமையில தனியாகத்தான் நீங்க எழுப்பவும் படுவீங்க. இப்படி ஒரு தோழர் இவர். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி கால நேரம் எல்லாமே தனியாகத்தான் வாழ்றாரு. மனைவியோட ஒரு பாலைவனத்துல தனியாவே இருக்கிறார். இந்த நேரத்துல இவருக்கு மௌத்து வருது, சக்கராத்திலே இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு வரலாறு தோழர்களை, சம்பவம் இது. அந்த நேரம் அவங்க மனைவி அழுகுறாங்க. ஒமா எபுகீகி யா ஸௌஜா, அவங்க கேட்கிறாங்க, மனைவியை ஏனம்மா நீ அழுற, என்ன காரணம்? அவங்க சொல்றாங்க, கணவனே, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நீங்க மௌத்தாகுறீங்க. நீங்க ஒருவேளை மௌத்தாகிட்டா உங்களை எப்படி நான் கஃபரிடுவேன், எப்படி அடக்கம் செய்வேன் எனக்கு தெரியலையே. அந்த நேரம் அந்த அபூதர் கிஃபார் ரலியல்லாஹுக்கு இருந்த மார்க்க உறுதியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மனைவியை பார்த்து சொல்றாங்க, சந்தோஷப்பட்டுக் கொள்ளம்மா, சந்தோஷப்பட்டுக்கொள். ஒரு சபையில நாங்கள் இருந்தோம், பெருமானார் சொன்னாங்க, இந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் தனியாக மௌத்தாகுவார், அவருடைய ஜனாசா அடக்கம் செய்ய ஒரு குழு வரும். அதுல இருந்த எல்லாரும் மௌத்தானாங்க, நார்மலா மக்களோட தான் மௌத்தானாங்க. அதுல இருக்கிற ஒருவன், நான் தானே இப்போது கட்டால் தரையில தனியாக மௌத்தாக போகிறேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு ஒரு உதவியை தருவான் என்று அல்லாஹ்வுடைய உதவியையும் அந்த மகத்தான வெற்றியும் எதிர்பார்த்தார்கள். அவங்க மனைவி மீண்டும் அழுகுறாங்க, எங்க இது ஹஜ்ஜுடைய காலமும் இல்லையே, இந்த பக்கம் மக்கள் வரப்போவ, இது எதுவும் வழி தவறி வரக்கூடிய இடமும் இல்லையேங்க, எப்படிங்க வருவாங்கன்னு உடனே அந்த அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு ஆரம்ப நேரத்திலே மக்காவிலே பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கும் போது என்ன உறுதியை ஏற்படுத்தி கொண்டார், அந்த உறுதி கொஞ்சம் கூட மாறாமல் அல்லாஹ்வை நம்பிய நிலையிலேயே பெருமானார் சொன்னது நடக்கும் என்ற நிலையிலேயே மரணிச்சுட்டாங்க. அவங்க மனைவி அப்படியே அழுது கண்ணை துடைக்கிறாங்க. அப்படியே ஒரு இளைஞர் கூட்டம் அப்படியே தூசி பறக்க வராங்க, இளைஞர்கள் சில பேர் வராங்க. அந்த மனைவிட்ட கேட்கறாங்க, பெண்கிட்ட கேட்கறாங்க, அம்மா நீங்க யாரு, நீங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, இவர் என்னுடைய கணவர் இப்போதான் இறந்தார், இன்னைக்கு வந்தது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படி என்று தெரியல. அப்ப அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க, அம்மா இந்த இறந்த மனுஷர் யார், அம்மா இந்த இறந்த மனிதர் யார் என்று கேட்கிறாங்க. அந்த பெண் சொன்னாங்க, இவர்தான் அபூதர் அல் கிஃபாரி. அதை கேட்ட அந்த இளைஞர்களுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக். சாஹிபு ரசூலில்லா பெருமானாருடைய தோழர் அபூதரா? அல்லாஹு அக்பர். இவர்கிட்ட நாங்க பாடம் படிக்கத்தானே ஈராக்கிலிருந்து வந்து கொண்டிருந்தோம், இவரை சந்திக்கத்தான் நாங்கள் பயணப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். யா அல்லாஹ்,
இவருடைய ஜனாசாவில் எங்களை கலக்க வைத்தாயே என்று அந்த இளைஞர்கள் கண்ணீர் மழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அவர் இறந்த மாத்திரம் யாருமே வரமாட்டாங்க நினைச்ச நேரம் பெருமானார் இந்த சபையில இருக்கிற ஒருத்தர் தனிமையில மரணிப்பார், அவருடைய அடக்க ஒரு குழு வரும் என்று சொன்னார்கள். அப்படி வந்து அந்த இளைஞர்கள் அடக்கி விட்டு அந்த தாயை ஊருக்குள்ளே விட்டு சென்றார்கள் என்று படிக்கிறோம். அஹ்மதில வரக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி இது. எவ்வளவு பெரிய உதவி இது, எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி. அல்லாஹ் அந்த சஹாபிக்கு கொடுத்த மிகப்பெரிய கண்ணியமா இல்லையா தோழர்களே? எவ்வளவு பெரிய வெற்றி அன்பர்களே. இதை நாம என்னைக்கு விளங்க போகிறோம்? இந்த உலக வாழ்க்கைக்கு அப்படியே இன்னைக்கு நினைச்சு பார்க்க நம்முடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்குதுங்க. நம்மோடு நல்லா பழகுறாங்க, நம்முடைய சம வயசு, காலையில எழுப்பி நல்லா இருக்கிறாங்க. அசருக்கு ஒழு செய்யறார், ஒழு செய்து அப்படியே கைய கழுவுற மனுஷனுக்கெல்லாம் கைய கழுவி நாசிக்கு தண்ணி செலுத்தி தலைக்கு மசகு செய்த மனுஷன் காலுக்கு தண்ணீர் கொட்டுறதுக்கு முன்னாலேயே அவர் ரூகை அல்லாஹ் எடுத்துறான். தெரிஞ்ச நண்பர் ஒரு அப்படிதான் மௌத்தானார். கால் கழுவுக்குள்ள அப்படியே மயக்கம், அப்படியே அவரை வந்து என்ன செய்யறாங்க, அவர் மகன் படுக்க வைக்கிறார். கடைசியில அவர் நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஈமான்ல உறுதி உள்ள ஒரு தோழர், ஹஜ்ஜத்துல விடாம தொழுவார்னா பாருங்க. அப்ப அந்த நேரம் அவங்க மகன் சொல்ல அவர் களிமா சொல்லி மௌத்தானார். இப்ப எது சொல்றேன்னா, இன்னைக்கு எவ்வளவு மரணங்களை பாக்குறோம். எனக்கும் அந்த ஒரு நேரம் வருமே, அதற்கு முன்னால இறைவன் நீ விளங்கிய நீ புரிந்த அடிப்படையில நாங்க வாழணும் இறைவா, என்னுடைய தாய் தந்தையுடைய செயல் அப்படி நடக்கணும் என்று நம்ம என்னைக்குங்க மாற போறோம்? கண் முன்னால தெரிஞ்சவங்க மௌத்த பாக்குறோம். எவ்வளவு சோதனைகள், அன்னைக்கு எவ்வளவு சோதனைகள், பசி, உயிர் இழப்புகள், விளைச்சல் இழப்புகள், எல்லாத்தையும் எல்லாம் கஷ்டங்களை கொடுத்து, சும்மா ஈமானே உறுதி இல்லைங்க, இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தந்து அல்லாஹ்வுடைய அருளால அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா? மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அதை நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வெற்றி அது. நீங்க நினைக்கலாம், மார்க்க உறுதியோடு இருந்தா எப்போதாவது அல்லாஹ் கொடுக்கறான், எப்போதாவது மறுமையில கொடுப்பாங்கிறீங்க. அப்படி அல்ல. மார்க்க உறுதியோடு இருந்தால் சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைவா அப்பவே ஒரு மகத்தான வெற்றியை தருவான். பாருங்க, ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தி, நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. உமைர் இப்னு சாத் என்கிற ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், பேர் என்ன? உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு மார்க்க பிடிப்புள்ள, ஒரு நல்ல மார்க்க உறுதியுள்ள ஒரு இளைஞர். அஹ்ஸாபுடைய அகல் போர்க்கள நேரம், அந்த நேரம் நிறைய பொருளாதாரம் தேவை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, தோழர்களே உங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து கொட்டுங்க. எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டையே தொடச்சு கொடுக்குறாரு, உமர் ரலியல்லாஹு அவங்க பாதி செல்வத்தை கொடுத்தாங்க, எல்லாம் படிக்கிறோம். அப்ப இந்த உமைர் பின் சாதுக்கு வாப்பா அம்மா கிடையாது. அவங்களுடைய செச்சா, அதாவது சிறிய தந்தை ஜுல்லாஸ் என்கிற நபர்கிட்ட தான் வளர்றாங்க. இந்த சிறுவருக்கும் ஒரு ஆர்வம், நம்ம ஏதாவது கொடுக்கணுமே, நம்ம ஏதாவது செஞ்சிருவோமே அப்படின்னு போய் நேரா சின்ன வாப்பாட சொல்றாரு ஜுல்லாஸ் கிட்ட. எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டோட கொடுக்குறாங்களே வாப்பா, நம்ம ஏதாவது கொடுப்போமே அப்படின்ன உடனே அந்த ஜுல்லாஸ் என்பவன் அதுவரைக்கும் வேடம் கட்டி கொண்டிருந்தான். அவன் ஒரு பெரிய நயவஞ்சகன், உள்ளுக்குள்ள ஃபுல்லா விஷத்தை வச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறான். அவன் சொன்னா, இப்படியே முகமது பேசிக்கிட்டு முகமது பின்னாடியே போனா கழுதை விட கேவலமா தான் நீ போயிருவ. இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமைர் இப்னு சாத், அந்த இளம் வாலிபர் அப்படியே கதறி அழுவுறார். அவருடைய மனசு அப்படியே தவியாய் தவிக்கிறது. நீங்க விளங்கிதான் சொல்றீங்களா, உண்மையைத்தான் அப்படி சொன்னீங்களான்னு உடனே அந்த ஜுல்லாஸ் அவனை அறியாமலேயே அந்த ஒரு நிஃபாக்கு தனம் வெளியே வருகிறது. நீண்ட ஆர்குமெண்ட் விவாதத்துக்கு பின்னால, இவன் இப்படியே மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டால் மக்களை இவன் ஏமாற்றி விடுவான் என்று எப்படியாவது இந்த சின்ன தந்தை ஜுல்லாச அடையாளம் காட்டணும் என்று தெருவீதியிலே இந்த ஜுல்லாச நீங்க நம்புறீங்க, ஆனா அவர் ரசூலுல்லாஹ் பத்தி இப்படி பேசிட்டான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா யாரும் நம்பல. இவர் சின்ன பையன், சின்ன வயசு வாலிபர், இவர் சொல்ற இப்படி கேட்கறது என்று எல்லாரும் அதை யாருமே காதுல வாங்கிக்கல. ஆனால் அந்த உமைர் பின் சாத் ரலியல்லாஹு நேரா பள்ளிவாசலுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி எல்லாம் நடந்துச்சு, உங்களை பத்தி இப்படி பேசிட்டானே யார சொல்லலாம், என்னால தாங்க முடியலன்னு உடனே நேரா ஜுல்லாஸ் ரசூலா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. யார சொல்ல, நான் அப்படி சொல்லுவேனா, பொருளாதாரம் காசு வேணும்னு கேட்டாரு, நான் தரலங்கிறதுக்காக என் மேல அபாண்டமா பழிய போடுறாரு, வல்லாஹி நான் அப்படி சொல்லலன்னு அந்த ஜுல்லாஸ் பொய் சொல்றான். அந்த நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உமைர் இப்னு சாத், நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான்னு சொல்லி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் மூலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த இளைஞர் அப்படியே வேதனைப்படுறார். இனி நான் எங்க போனாலும் என்ன பொய்யன் யா அல்லாஹ் சொல்லுவாங்களே, இவன் பொய்யன், வளர்த்தவனுக்கே இவன் மாறு செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பள்ளிவாசலுடைய இன்னொரு முனையில உட்கார்ந்து அழுவுறார் இந்த உமைர் இப்னு சாத்.
கையேந்தி அழுகுறார், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திராத ரப்பே, உன்னுடைய மார்க்கத்துல உறுதியாகிறது எனக்கு ஒரு மகத்தான வெற்றியை தாயா அல்லாஹ், என்னை நிரபராதியாக ஆக்கு யா அல்லாஹ் என்று ஏங்கி ஏங்கி கதறாரு. இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இந்த பக்கம் உமைர் இப்னு சஅத் கையேந்தி அழுகுறார். இவர் கையேந்தி அழ அழ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வசனம் இறங்குறது. உடனே ஸ்பாட்லயே அல்லாஹ் அந்த மார்க்க உறுதிக்கு மகத்தான வெற்றி அல்லாஹ் தந்தான். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், 9வது அத்தியாயம் சூரா தௌபாவினுடைய 74வது வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலூ, அந்த ஜுல்லாஸ் அவன் அப்படியான வார்த்தையை சொல்லலன்னு சத்தியமிட்டு சொல்கிறானா, வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ரி, அவன் அந்த குஃப்ரான வார்த்தையை சொன்னான். வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம், இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் அவன் குஃப்ராகி விட்டான், நிராகரித்து விட்டார் என்ற வசனம் இறங்கிய பின்னால அவர் இப்படி வசனம் இறங்கி அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்துட்டான். தெரியாதது உமைர் பின் சஅதுக்கு, கையேந்தி அழுதுகிட்டே இருக்கிறாரு, தான் நிரபரானது கூட அவருக்கு தெரியல. உடனே வசனம் இறங்கிய பின்னால் ரசூலுல்லாஹ் எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமைர் பின் சஅத் அவர்களை காதோடு சேர்த்து நெஞ்சிலே அணைத்துக் கொண்டார்கள். அவருடைய காதை தடவி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் உமைர் இப்னு சஅதுடைய காதை தடவி கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள், என்ன காரணம், என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அந்த நேரம் பெருமானார் சொன்னார்கள், தோழர்களே தோழர்களே, உமைருடைய இந்த காது உண்மையைத்தான் கேட்டிருக்கிறது, உமைருடைய இந்த காது உண்மையைத்தான் கேட்டிருக்கிறது, இவர் பொய் சொல்லவே இல்லையோ, இதோ இவர் உண்மைதான் சொன்னார் என்று அல்லாஹ் வசனத்தையே தந்து இவருடைய மார்க்க உறுதிக்காக மகத்தான வெற்றி அல்லாஹ் தந்து விட்டான் என்று பெருமானார் சொல்ல, அந்த உமைர் இப்னு சஅத் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துகிறார், யா அல்லாஹ், ரப்பே உன் அடியான் கேட்டுட்டாங்கிறதுக்காக என்னுடைய ஈமானுடைய என்னுடைய நிலையை நீ அங்கீகரித்துக் கொண்டாயே யா அல்லாஹ், என்னை நிரபராதி ஆக்கிட்டாயே, என்னை சிறந்தவனாக ஆக்கிட்டேயே ரஹ்மானே என்று அந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதி ஓதி அழுத வரலாறை படிக்கும் போது கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட கண் கலங்கி விடுவார்கள். தோழர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட மார்க்க உறுதிக்கு மகத்தான வெற்றி அல்லாஹ் எத்தனை சம்பவத்தில் நாம் படிக்கிறோம் பாருங்க. உடனே அல்லாஹ் தருகிறார். மார்க்க உறுதியா இருந்தா மறுமையில தான் கூலி நினைக்காதீங்க, உலகத்திலையும் நம்ம கபரிலையும் மறுமையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சிறந்த இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் 65வது அத்தியாயம் 2, 3 மற்றும் 4வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எனக்கு பயந்த மக்களாக, என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நீங்கள் இருந்தால் என்ன செய்வோம், உங்களுடைய கஷ்டங்களை வழிகளை நீக்குவோம். நீங்க நினைக்காத, நம்ம நினைச்சுவோ பார்க்க மாட்டோம், நம்முடைய லைஃப்ல நல்லது, கயிர்கள், சிறப்பு, உயர்வை, நம் ஈமானுடைய அந்தஸ்துக்கு மார்க்க உறுதிக்கேற்ற அளவுக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். தோழர்களே, எப்படி எல்லாம் அன்றைக்கு மகத்தான வெற்றி அல்லாஹ் தந்தான், அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பர்களே, இந்த மார்க்க உறுதியும் மகத்தான வெற்றி என்கிற இந்த தலைப்பின் வாயிலாக எனக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே பிறக்க வைத்தார் என்பது மட்டும் முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை உண்மையான முஃமினாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்த ஹிதாயத்தை நினைத்து நினைத்து நம்முடைய அமல்களையும் இபாதத்துகளையும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விளங்கினால், மார்க்க உறுதியோடு நடந்தால், அல்லாஹ் நிச்சயமாக சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, வழிகளை பொறுத்து கொள்ளக்கூடிய, மறுமையினுடைய அந்த நாளிலே சிறந்த அடியார்களாக நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இப்படிப்பட்ட இந்த கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மனசிலே ஆழ பதிய வைத்து, இந்த வெறும் பேசணும் கேட்டோம் இல்லாமல் அல்லாஹ் இந்த மார்க்க உறுதியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் குடும்பத்துக்கும் அல்லாஹ் தந்து, இந்த எந்த ஈமானை அல்லாஹ் தந்தானோ அந்த ஈமானோடு உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, முஹ்சினீன்களாக இருந்து மரணிக்கும் போது அல்லாஹ்வை முழுமையாக நல்லெண்ணம் கொண்டு மரணிக்கக்கூடிய, நோய் நொடிகள், பலகீனங்கள், மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், பொருளாதார இழப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில வாழ்ந்து நீண்ட ஆயுளை, நல்ல அமலையும் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தந்து மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணித்து கபரிலே முழு விசாலத்தையும், மறுமையிலே நல்லோர்களோடு, நபிமார்களோடு, நாம் நேசிக்கிற பெருமானாரோடு எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக நரகம் பக்கம் கூட போய்விடாமல் நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அன்னலம் பெருமானாரோடு சொர்க்கத்தில் உலா வரக்கூடிய மறுமையின் முத்துக்களாக, சோனத்தின் சொத்துக்களாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தருவானா என்று கேட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்து அருமையான இந்த வாய்ப்பை, இந்த ஒரு உரையை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஷேக் அவர்களுக்கு, அஸ்ஹர் சிலானி உஸ்தாத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைராய் மனதார நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கும் நன்றி கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.